ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. நம்ம மகாபெரிவா துணை சேனலில் தொடர்ந்து நிறைய பதிவுகளை நான் பதிவிட்டுருக்கேன். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஆடி மாதம் அப்படின்னாலே தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நல்ல மாதம். அதுலேயும் ஆடி பெருக்கு அப்படின்றது ரொம்பவே விசேஷமான நாள். ஏன் அப்படின்னா நீர்நிலைகளுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள். எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரை, நீர்நிலைகள், இந்த மாதிரி இடங்களுக்கு போய் வழிபாடு பண்ணி பூஜை பண்ணி தாலி பிரித்து கோத்துக்கிறது இந்த ஆடி 18 நாளுடைய சிறப்பாக இருக்குது. எல்லா பெண்மணிகளுமே இந்த நாளில் தாலி பிரித்து கோத்துக்கலாம். அது சுமங்கலி பாக்கியம், அதாவது தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை கொண்டு வந்து சேர்க்கும். புதுமண தம்பதிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் தாலி பிரித்து கோக்கிறது விழா இந்த நாளில் பண்ணுறது ரொம்பவே விசேஷமாக இருக்கும். இந்த நாளில் நம்ம தாலி பிரித்து கோக்கிறது கணவனுக்கு நீண்ட ஆயுளில் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது எல்லாமே சரிங்க. இப்போது நம்ம தாலி பிரித்து கோக்கும் பொழுது பெண்கள் அந்த தாலி கயிற்றில் சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் என்னன்றதை நான் இப்போ சொல்கிறேன். இதை நீங்கள் சேர்க்கும் பொழுது இதுவுமே பல மடங்கு உங்களுக்கு பெருகக்கூடியதாக இருக்கும். அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். இதை ஒவ்வொரு ஆடி 18 அன்னைக்குமே நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அது என்ன அப்படின்னா, தாலி கயிற்றில் கோர்க்கக்கூடிய அந்த பொட்டு சொல்லுவாங்கள்ல அது, அப்படி இல்லைன்னா தாலி கயிற்றில் கோர்க்கக்கூடிய காசு, தங்க காசு, இந்த மாதிரி நீங்கள் வாங்கி அதையும் தாலி கயிற்றில் சேர்க்கலாம். உங்களுக்கு இரட்டிப்பு பலன். ஏன்னா தங்க நகையும் சேர்ந்துருது. இந்த ஆடி 18 அன்னைக்கு நீங்கள் தங்க நகை வாங்கினா அது பல மடங்கு பெருகிட்டே போகும். தங்கம் உங்கள்கிட்ட நிறைய சேரும். அதே மாதிரி தாலி பிரித்து கோக்கும் பொழுது தாலி கயிறில் இதை சேர்க்கும் பொழுது அது கணவன் மனைவி ஒற்றுமையையும் அதிகரிக்க செய்கிறதா இருக்கும். ஒரே விஷயத்தில் நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்குது. அதுவும் இந்த நாளில் பண்ணும்போது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் பண்ணிடுங்க. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.